விதமான பாடுகள், எந்த விதமான பாடுபடவே இல்லை, எந்த விதமான முயற்சி பண்ணவே இல்லை. இஸ்லாம் இருக்குது, நம்ம தாய் தகப்பன் முஸ்லீமாக இருந்ததுனால நமக்கு ஈமான் தானா கிடைச்சிருச்சு. ஆனா இந்த இஸ்லாம்ல வந்தவங்க போற பாடு இருக்குது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஆனாலும் என்ன செய்யறாங்க, இந்த இஸ்லாம் என்பது நிரந்தரமாக இருக்கிறார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 4 விஷயத்தை சொன்னாங்க. ஒரு மனுஷன் என்ன செய்யறாங்க, முஸ்லீமா பிறக்கிறான், முஸ்லீமாக மௌத்தாகிறான், இது ஆச்சரியமாக இல்லை. இன்னொரு மனுஷன் இருக்கிறான், காஃபிரா பிறக்கிறான், காஃபிரா மௌத்தா, இது ஆச்சரியம் இல்லை. ஒரு முஸ்லீம் ஒருத்தர் பிறக்கும் போது காஃபிரா பிறக்கிறான், ஆனா முஸ்லீமாக மௌத்தாகிறான், இது பெரிய பாக்கியம். பிறக்கும் போது என்ன இப்படிதான் பிறக்கிறாரு, காஃபிரா பிறக்கிறார், மௌத்தாகும் போது முஸ்லீமா, இது பெரிய பாக்கியம். ஆனா பெரிய அப்சோஸ், பெரிய வருத்தம் என்ன தெரியுமா, ஈமானோடு பிறக்கிறார், மௌத்தாகும் போது என்ன செய்ய, ஈமான் இல்லாம இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தார். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எவ்வளவு பெரிய நபி அவங்க. ஆனா இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன்னுடைய மக்களுக்காக ஒவ்வொரு நேரம் துஆ செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. என்ன துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் சிலை வணக்கத்திலிருந்து நீ விக்கிரகங்க வணங்குறது நீ பாதுகாத்து. அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இந்த உலகத்தை விட்டே போறார். தன்னுடைய 12 குழந்தையை கூப்பிட்டார், பார்ப்பா நான் மௌத்தா போறேன், இப்போ மௌத்தா போன பிறகு நீங்க யாரை வணங்குவீங்க, பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்டா யாரை வணங்க போறீங்க நீங்க சொல்லுங்க. அந்த பிள்ளைங்க சொன்னாங்க, அல்லாஹ், தன்னுடைய தகப்பனை பார்த்து சொன்னாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து சொன்னாங்க, நாங்க அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க மாட்டோங்கிற விஷயத்தை சொன்னாங்க. இப்போ அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னா, பிரியாணி சகோதரர்களே, தாய்மார்களே, சமீப காலமா என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் முறுத்ததானா என்ன செய்ய, இஸ்லாத்துல கூட நம்ம கொதிச்சுக்கிட்டு இருந்தோம், போயிட்டாங்களாமே வந்துட்டாங்களாமே, இது என்ன அது ஆச்சு வச்சுட்டு இருந்தோம். இப்பெல்லாம் என்ன செய்யறாங்க, தெருவுக்கு 2 பேர் இருக்கிறாங்க, அசால்ட்டா விட்டுக்கிட்டு இருக்கும். இது பெரிய அப்சோஸ், பெரிய கவலைப்படணும். ஈமானுடைய பாக்கியம் இருக்குது, பெரிய பாக்கியம். இதுக்கு என்ன செய்ய, எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்குது. ஹஜ்ரத் என்ன செய்ய, அவர் இன்னைக்கு ஓதுன ஆயத்துக்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய தாயார் துஆ செய்றாங்க, எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னா அந்த குழந்தைய என்ன செய்வேன், பைத்துல் முகத்தஸ்ல வேலைக்கு விட்டுருவேன், ஃப்ரீயா என்ன செய்வேன், விட்டுருவேன்னு சொன்னா, பிறந்தது பெண் குழந்தை. உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய தாயார் துஆ செய்றாங்க, ஃபஅம்பத்தல்லாஹு நபாதன் ஹஸனா வ இன்னி உஈதுஹா பிக மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அல்லாஹ் இந்த குழந்தையை அழகான வளர்ப்பாக வளர்க்க செய்வாயா, சைத்தானுடைய தீங்கிலிருந்து நீ பாதுகாத்துவாயா. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுக்கு இந்த துஆ செஞ்சதனால தான் அல்லாஹ் என்ன செய்யறான், அவங்களை பரிசுத்தமாக்குறான். அவங்களுக்கு ஒரு